ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். இன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் ஓப்பன் ஆச்சு. பட் வந்து ஐடி ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி நல்லா அடிச்சிருந்தாங்க. ஆனால் நிஃப்டி, சென்செக்ஸ் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock அப்புறம் ஒரு ஃப்ளாட் ட்ரெண்டுக்கு திரும்பிடுச்சு. பாசிட்டிவில் தான், பட் ஃப்ளாட் ட்ரெண்டு. நிஃப்டி ஒரு 30 பாயிண்ட்ஸும் சென்செக்ஸ் ஒரு 43 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் தான் போயிட்டு இருந்த மார்க்கெட்டு. இப்போவும் பார்த்தீங்கன்னா கரண்ட் லெவலில் பார்க்கும்போது நிஃப்டி ஒரு 70 பாயிண்ட்ஸும், சென்செக்ஸ் ஒரு 145 பாயிண்ட்ஸும், நிஃப்டி பேங்க் வந்து ஒரு 230 பாயிண்ட்ஸும், நிஃப்டி ஐடி வந்து இன்னைக்கு நல்லா அடிச்சிருக்காங்க. மற்ற செக்டரை கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி ஐடி ஒரு 609 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ ஐடி செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு கீழே விழுந்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா என்டிபிசி, இந்த ஷேர் ப்ரைஸ் நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஷேர் ப்ரைஸில் இன்னைக்கு இந்த ஷேரில் வந்து அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்டிபிசி நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் $50 பில்லியன் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களோட கம்பெனியை ஃபுல்லி ஒரு எனர்ஜி கம்பெனியாட்டு கம்ப்ளீட் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்டிபிசி கொடுத்த அப்டேட் படி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அவங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு நியர்லி $5 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அவங்க கொடுத்துருக்க அப்டேட் படி பார்த்தீங்கன்னா ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கே $50 பில்லியன் நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது மூலமாட்டு அவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிஸ் எத்தனால், கிரீன் ஹைட்ரஜன் ப்ளஸ் வந்து ஏவியேஷன் ஃபியூல் இதுலேயே அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பவர் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஃபாசில் ஃபியூல்லேருந்து எடுக்கிறாங்க, ப்ளஸ் வந்து ரினோவபிள் எனர்ஜிலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்டிபிசி கொடுத்த அப்டேட்டு அவங்களோட கம்பெனியை வந்து ஃபுல்லி ஒரு எனர்ஜி கம்பெனியாட்டு மாற்ற போகிறதுக்காண்டி நியர்லி 10 இயர்ஸில் $50 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதோட இந்தியன் மதிப்பு பார்த்தீங்கன்னா 4,17,000 கோடியாட்டு வருது. 4.17 ட்ரில்லியன் இருக்குது. ஸோ இது வந்து என்டிபிசி கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. இன்னைக்கு என்டிபிசியோட ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 367 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா பார்க்கும்போது ஸோ ஒரு 2% அந்த ரேஞ்சில் ஏற்றிருந்தாங்க என்டிபிசியோட ஷேர் ப்ரைஸ். ஸோ இப்போதைக்கு என்டிபிசியில் கன்சிடர் பண்ண வேண்டாம். நம்ம வந்து அந்த கிராஷில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் ஒரு 330 அந்த ரேஞ்சிலலாம் வரும்போது என்டிபிசியை நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போதைக்கு என்டிபிசியில் வெயிட் பண்ணலாம். ஸோ இது வந்து என்டிபிசியை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி கொடுத்த அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தானில் ஃபேட்டிகர் அப்படிங்கிற இடத்துல 1 GWh பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் ப்ராஜெக்டை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அவங்கள்ட்ட தான் கிடச்சி. ஸோ இந்த ப்ராஜெக்டோட கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 2 இன்ஸ்டாலேஷன் வித் 500 MWh ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி உள்ள ப்ராஜெக்ட், 2 hours ஆஃப் ஸ்டோரேஜ் இன் 1 cycle அப்படி தான் இதை டிசைன் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட் வந்து 2025 ஜூனில் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜியை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி கொடுத்த இன்னொரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா அடிஷ்னல் சப்ளை ஆஃப் இது 85,000 90,000 டன் ஆஃப் கிரீன் ஹைட்ரஜன் ஆனுவலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆனுவல் ப்ரொடக்ஷன் இந்த 77,20,000 tons per annum மட்டும் இந்த கிரீன் ஹைட்ரஜன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க 2030 இது வந்து ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஓவரால் ஆட்டு ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜியை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஃபோசிஸ், இதில் ஒரு பிளாக் டீல் நடக்குது அப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து ஷேர் ப்ரைஸ் 3% மேலே அடிச்சிருந்தாங்க. 2,385 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் வந்து இந்த ஐடி செக்டார் ஸ்டாக்லலாம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. நான் வந்து விப்ரோ, இன்ஃபோசிஸ், நெக்ஸ்ட் வந்து ஹெச்எல் டெக்னாலஜிஸ் அதில் தான் வந்து ஸ்டேக் வச்சிருக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து இதில் ஒரு பிளாக் டீல் நடந்துருந்துச்சு. பிளாக் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 15% ஆஃப் த ஸ்டேக்கை வந்து இன்னைக்கு வந்து டைல்யூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட வேல்யூ வந்து 7,000 கோடி. நம்ம வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் பிளாக் ஸ்டோன் வந்து ஸ்டேக் டைல்யூட் பண்ண போகிறாங்க. ஸோ அது இன்னைக்கு வந்து பிளாக் ஸ்டோன் பண்ணியிருந்தாங்க. நியர்லி 15% ஆஃப் த ஸ்டேக்கை வித்துட்டாங்க. ஸோ 7,000 கோடி மதிப்பு. ஸோ அந்த பிளாக் டீனால தான் இன்னைக்கு வந்து இந்த ஷேர் 3% அடிச்சிருந்தாங்க. பட் ஓவராலாக பார்க்கும்போது இன்னைக்கு மற்ற ஐடி செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே தான் விழுந்திருந்து. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்எல், டெக் மஹேந்திரா, விப்ரோ இது எல்லாமே இன்னைக்கு கீழே தான் விழுந்திருந்துச்சு. ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தாரு ஹெச்எல் டெக்னாலஜிஸும் இன்ஃபோசிஸும் இந்த ரேஞ்சில் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஹெச்எல் டெக்னாலஜிஸ் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 1% அடிச்சிருந்தாங்க. 1,417 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அந்த மார்க்கெட் கிராஷ் டைமில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 1,350 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துச்சு. என்ன கேட்டால் 1,400 கிராஸ் பண்ணி ஒரு 1,370 1,350 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா ஹெச்எல் டெக்னாலஜிஸில் நமக்கு ஸ்லோவாக கன்சிடரேஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்க்கும்போது இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 2% இன்னைக்கு அடிச்சிருந்தாங்க. 1,600 வரைக்கும் போன ஷேர் இன்னைக்கு 1,501 அந்த ரேஞ்சில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு மட்டுமே 2% அடிச்சிருந்தாங்க. இன்ஃபோசிஸ் நமக்கு ஒரு 400 கிட்ட ரிட்டர்ன் கிடச்சி. நான் வந்து ஒரு 1,200 எகைன் கன்சிடர் பண்ணும்போது ஒரு 400 ரிட்டர்ன் கிடச்சி. பட் மறுபடியும் இறங்கி பார்த்தீங்கன்னா 1,400 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சு. அதுலேருந்து மறுபடியும் 1,500க்கு வந்துச்சு. ஸோ இன்ஃபோசிஸும் இந்த ரேஞ்சில் நம்ம இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வேண்டாம். என்ன கேட்டால் அது ஒரு 1,400 பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா இன்ஃபோசிஸில் ஸ்லோவாக கன்சிடரேஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் விப்ரோ பார்க்கும்போது நான் விப்ரோவில் வந்து ஒரு அப்டேட் சொல்லியிருந்தேன்.
கமெண்டில் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்கிறீங்க. நான் விப்ரோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா 430 அந்த 435 அந்த ரேஞ்சுக்கு வரும்போது விப்ரோவில் வந்து இது வரைக்கும் யாரெல்லாம் கன்சிடர் பண்ணலையோ ஸோ அவங்க வந்து இந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முந்தின வீடியோவில் நான் விப்ரோ வந்து 420 வரும்போது நம்ம கன்சிடர் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அது வந்து புதுசாட்டி இவங்க ஆல்ரெடி வந்து நம்ம வாங்கியிருந்தவங்க மறுபடியும் அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் விப்ரோவில் யாரெல்லாம் வாங்கலையோ அவங்க அந்த 438 வாங்குங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா சுச்சுவேஷனை பொறுத்து தான் நான் சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா விப்ரோ வந்து 480 அந்த ரேஞ்சை தாண்டி வந்துச்சு அந்த கிராஷுக்கு அப்புறம். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 1% மேலே அடிச்சிருக்காங்க விப்ரோ. ஸோ இதான் ஐடி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நிலவரங்கள். ஸோ இப்போதைக்கு ஹெச்எல் டெக்னாலஜிஸ் மட்டும் ஒரு ஸ்லோ கன்சிடரேஷன், இன்ஃபோசிஸில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. விப்ரோ வந்து நான் சொன்ன அந்த 430 அந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா விப்ரோலையும் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம். இதான் ஐடி செக்டார் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இன்னைக்கு ஐடி செக்டார் ஸ்டாக்ஸ் அடிக்கிறதுக்கு ரீசன் பார்க்கும்போது ஃபெட் வந்து அவங்களோட முடிவை மேபி ரீசன் அறிவிப்பாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணியிருப்பாங்க. ஃபெட் வந்து கட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்குது. மேபி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அன்சேஞ்சாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய அப்டேட் வருது. செப்டம்பரில் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த நாட்கோ ஃபார்மா இன்னைக்கு வந்து 1% மேலே ஏற்றிருந்தாங்க. 1100 அந்த மார்க்கை வந்து நாட்கோ ஃபார்மா டச் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தாரு, ப்ரோ நான் நாட்கோ ஃபார்மா வித்துறட்டா அப்படின்னு சொல்லி ஃப்ரைடே கேட்டிருந்தாரு. ஏன்னா 10K ப்ராஃபிட்ல இருக்கிறேன், நான் வந்து வித்துறட்டா நாட்கோ ஃபார்மாவா அப்படின்னு கேட்டாரு. ஸோ நாட்கோ ஃபார்மா இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணுங்க, அதான் என்னோட ஒப்பீனியன். லாங் டேர்முக்கு நல்ல க்ரோத் உள்ள ஸ்டாக். ஸோ இப்போதைக்கு நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து கீழே போகும் அப்படின்னு சொல்லி ஒரு பயமாக இருந்துச்சுன்னா நாட்கோ ஃபார்மாவில் நீங்கள் ப்ராஃபிட் கொஞ்சம் புக் பண்ணிக்கோங்க. பட் இந்த ரேஞ்சில் என்ன கேட்டால் நாட்கோ ஃபார்மாவை ஹோல்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது நாட்கோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து அப்டேட்டு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஹைக் பண்ணியிருக்காங்க. நியர்லி 15 to 20 பேசிஸ் பாயிண்ட் வரைக்கும் ஹைக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலக்டட் டென்யூஸுக்கு தான், அதாவது ஒரு லாங் டேர்ம் டெபாசிட்டுக்கு தான். பிலோ 2 crore, அதாவது 2 கோடி கீழே இருக்கிற டெபாசிட்டுக்கு வந்து, அதுவும் லாங் டேர்ம் டெபாசிட்டுக்கு வந்து அவங்க சில டென்யூர் வச்சிருக்காங்க ஒவ்வொரு கேட்டகரி. ஸோ அதுக்கு தகுந்தால வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணியிருக்காங்க 15 to 20 பேசிஸ் பாயிண்ட். ரீசன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து மானிட்டரி பாலிசி மீட்டிங்கில் தொடர்ச்சியாக ஒரு 8 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெப்போ ரேட்டை வந்து 6.5% அந்த ரேஞ்சிலே வச்சிருக்காங்க. ஸோ அதனால இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட். அது வந்து வேரி ஆகும். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கும் அதே வந்து வேறு மற்ற கேட்டகரிக்குமே டிஃபரன்ஷியல் ஆகும். ஸோ அது வந்து ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. அதை தனியாக நான் சொன்னேன்னா ஒரு வீடியோ ஃபுல்லாக சொல்லிட்டு இருப்பேன். ஸோ இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நீங்கள் ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 1563 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ இன்னைக்கு ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ இப்போதைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் கன்சிடர் பண்ண வேண்டாம். நம்ம வந்து ஆல்ரெடி 1440 அந்த ரேஞ்சில் வந்துச்சு, நம்ம கன்சிடர் பண்ணோம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில். இப்போதைக்கு வெயிட் பண்ணலாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில். இது ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட்ல வந்து அப்டேட். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. 156.47 கோடி வேல்யூ உள்ள ப்ராஜெக்ட் சதன் ரயில்வேட்டன் தான் கிடச்சிருக்கு. இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ்ல அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இவங்க கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 கான்ட்ராக்ட் வின் பண்ணியிருக்காங்க. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 651 கோடி வருது. ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் NTPC கிட்ட வந்து ஒரு ஹைட்ரோ மெக்கானிக்கல் ஒர்க் சம்மந்தமாக ஒரு 495 கோடி வேல்யூவில் கான்ட்ராக்ட் இவங்களுக்கு கிடச்சிருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 156 கோடி வேல்யூவில் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா நியர்லி 750 நாளுக்குள்ளே இவங்க கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இது இந்த ரயில்வே விகாஸ் நிகம் லிமிடெடை பொறுத்த வரைக்குள்ள ஒரு பாசிட்டிவ் அப்டேட். ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 3% மேலே போயிருந்த இந்த கான்ட்ராக்ட் வின்னிங்க்கு அப்புறம். ஸோ இவங்க வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக். ஸோ இப்போதைக்கு இதில் கன்சிடர் பண்ண முடியாது RVNL. ஸோ முன்னாடியே கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. RVNL ஷேர் ப்ரைஸ்லாம் அன்னைக்கு 375 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு RVNL. இப்போ பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட் ரேஞ்ச் அந்த ரேஞ்சில் தான் RVNL ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ரயில் விகாஸ் நிகம் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். இவங்க கண்டினியூஸாக ஆர்டர் வின் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ். இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் மந்தில் போன மாதத்தில் வந்து ஒரு 7% ஸ்லிப் ஆயிருக்கு. இந்த ஷேர் கீழே விழுந்திருக்கு. அந்த கிராஷில் தான் பயங்கரமாக அடி விழுந்துருந்துச்சு. ஒரு 1000 அந்த ரேஞ்சை தாண்டி போயிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் படிப்படியாக இறங்கி ஒரு 900 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்தாங்க. ஸோ ரிசல்ட்ஸ் அன்னைக்கு வர 900 பிலோ போச்சு. இந்த ஷேர் 850 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போச்சு. ஸோ அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணிங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு நல்ல வேல்யூவில் கிடச்சிருக்கும். டாடா மோட்டார்ஸ் ஆல்ரெடி 300 அந்த ரேஞ்சிலலாம் மிஸ் பண்ணவங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா டாடா மோட்டார்ஸில் ஒரு 300, 380, 400 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கன்சிடர் பண்ணிவிட்டு ஒரு 600 அந்த மார்க் வந்தோம்னா டாடா மோட்டார்ஸை ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். இனி மறுபடியும் கீழே போய் நமக்கு ஒரு வாய்ப்பு தரும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஷேர் அந்த ரேஞ்சிலேருந்து 1000 அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு.
ஸோ ஷேர் மார்க்கெட்டில் பொறுமை எவ்வளோ முக்கியங்கிறது எனக்கு அதை உணர்த்துச்சு. ஸோ இது டாடா மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் சம்மந்தமாட்டு இன்னொரு அப்டேட்டு. எம்ஜி மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட எம்ஜி ஹெக்டார் அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிளை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எம்ஜி ஹெக்டார் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு விரைவில் வரப்போகுது. ஸோ அதோட ப்ரைஸ் அவங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 18.84 லேக்கும், அதே வந்து ஆன் ரோட் மும்பையில் வந்து 20.37 லேக் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பெட்ரோல் வேரியண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எம்ஜி ஹெக்டாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷைன் ப்ரோ அப்படி தெரியுது பார்க்குறதுக்கு. ஷைன் ப்ரோ அண்ட் செலக்டட் ப்ரோ அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது 40 இன்ச்சு டச் ஸ்க்ரீனு, ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே, ஒயர்லெஸ் ஃபோன் சார்ஜரு, எல்இடி ஹெட் லேம்பு, எல்இடி கனெக்டட் டெயில் லேம்ப் அப்படி நிறைய வசதிகள் இருக்குது இந்த காரில். ஸோ இந்த காருக்கு வந்து காம்படிஷனாக இப்போ வரணும்னா பார்த்தீங்கன்னா இவங்க டாடா மோட்டார்ஸோட ஹேரியர் தான் வரணும். இவங்களுக்கு இந்த காருக்கு ஒரே காம்படிஷன் மார்க்கெட்டில் இருக்கிறது. ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா டாட்டாவோட ஹேரியர் மட்டும் தான் இவங்களுக்கு ஒன் ஆஃப் த காம்படிஷனாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ எம்ஜி மோட்டார்ஸும் ஹெக்டார் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் காரில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து எம்ஜி மோட்டார்ஸை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஹிந்திராவில் வந்து அப்டேட்டு. மஹிந்திரா பார்த்தீங்கன்னா நியூ ஜென்ரேஷனில் மஹிந்திரா எஸ்யூவி அந்த செக்மெண்ட்டில் அவங்களோட ரோட் ப்ரெசன்ஸ் அந்த டெஸ்டிங் நடந்துட்டு இருக்கு. அவங்களோட கார் அவங்க திருப்பி வந்து இந்த எஸ்யூ செக்மெண்ட்டில் எலக்ட்ரிக் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ண போகிற காரோட டெஸ்டிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மல்டிபிள் ஃபியூச்சர்ஸோட அதை லான்ச் பண்ண இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து நிறைய கார்ஸ் அவங்க இப்போ சொல்லியிருக்காங்க. நியர்லி 5 கார்ஸ் கிட்ட அவங்க வந்து நெக்ஸ்ட் யூவி ஜென்ரேஷனில் அதுவும் எஸ்யூவி டைப்பில் வந்து அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மஹிந்திரா எக்ஸ்யூவி E8, எக்ஸ்யூவி E9, BE.05, BE.07, பி ரேலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மஹிந்திராவோட ஈவியில் இன்னொன்று இந்த தார், அதில் வந்து தாரே அப்படிங்கிற ஒரு இதுவும், நெக்ஸ்ட்டு BE.09 அப்படிங்கிற காரும் இந்த எக்ஸ்யூவி இவி செக்மெண்ட்டில் வந்து அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா கார் கம்பெனிஸுமே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இவி செக்மெண்ட்டில் கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து மஹிந்திராவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. டாடா மோட்டார்ஸில் டாடா சஃபாரி, நியூ டாடா சஃபாரி இவி வந்து டெஸ்டிங் வந்து கண்டினியூவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி டாடா சஃபாரி இவி BIW அந்த பாடி வந்து ஒயிட் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹேரியருக்கு விதமாட்டு இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாட்டு லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளாட் பெட் ட்ரக் மாதிரி இருக்குது. ஃப்ளாட் பெட் ட்ரக் மாதிரி இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. புனே சிட்டியில் இதுக்கான டெஸ்டிங் வந்து நடைமுறையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாடல் இதுதான் அந்த காரு. ஸோ ஒரு வெள்ளை கலர் மாதிரி தெரியுது. டெஸ்டிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க டாடா சஃபாரி இவியோட. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டாடா மோட்டார்ஸ் வந்து இவி செக்மெண்ட்டில் ரொம்பவே வந்து அவங்க விரிவாக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எக்ஸ்பென்ஷன் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மார்க்கெட் ஷேர் நியர்லி 65%, 70% அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. இப்போதைக்கு இவி செக்மெண்ட்டில் டாடா மோட்டார்ஸ் காம்படிஷன் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. பட் ஃபியூச்சர்ஸில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனில் அம்பானியோட ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா $350 மில்லியன் வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. இந்தியன் மதிப்பில் 3000 கோடி வருது. ஃபாரின் கரன்சி கன்வெர்டிபிள் பாண்ட்ஸ் மூலமாட்டு தான் இவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆல்ரெடி இருக்கிற கடனை வந்து ரீபே பண்ணுறதுக்காண்டியும் நெக்ஸ்ட் அவங்க நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட் ஆட் இந்த ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன், மெட்ரோ ரயில், ஜென்ரேட்டிங் பவர் இந்த செக்மெண்ட்ஸில் அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த 3000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது மூலமாட்டு கடன் அடைக்கிறதுக்கும் நெக்ஸ்ட் அந்த நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட கடன் பார்த்தீங்கன்னா டேம் லோன்ஸ் மூலமாட்டு ஒரு 2253 கோடியும், கன்வெர்டிபிள் டிபெஞ்சர்ஸ், நான் கன்வெர்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டு ஒரு 703 கோடியும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது இவங்களோட டேம் லோன்ஸ் பார்க்கும்போது 1505 கோடி வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் கிட்ட இருந்துச்சு. அந்த எஸ் பேங்க் தான் அதை வந்து ஜேசி ஃப்ளோர் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிட்ட அதை விற்றாங்க. அவங்களோட டேம் லோன் வந்து எஸ் பேங்க்ல வச்சிருந்ததை ஜேசி ஃப்ளோர் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிட்ட விற்றாங்க. நெக்ஸ்ட் ஐடிபிஐ பேங்க்ல வந்து ஒரு 600 கோடியும், ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க்ல ஒரு 82 கோடியும், ஆக்சிஸ் பேங்க்ல ஒரு 66 கோடியும் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கேர் ரேட்டிங்ஸ் கொடுத்த ரிசர்ச் அப்டேட்டில் தான் இந்த இது இருந்துச்சு டீட்டெயில்ஸு. இப்போ இவங்க வந்து 3000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க கடன் அடைக்கிறதுக்கும் நெக்ஸ்ட்டு பவர் ஜென்ரேட்டிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அனில் அம்பானியோட ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்த ஒரு அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அன்றைக்குள்ள மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.